الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم عن كعب بن عيال رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لكل أمة فتنة وفتنة أمتي المال رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லவன் நித்திய ஜீவன் இணைதுணி அற்றவன் யாராலும் பெறப்படாதவன் யாரையும் பெற்றெடுக்காத வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி தூதர் சன்மார்க்க போதகர் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரவேண்டிய வந்திருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை இயன்ற எடுத்து நடக்குமாறும் இவைகளை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும், விலகி வாழ வேண்டும் என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலக்கி இருக்கிறானோ அனைத்து விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசிய செய்து கொள்கின்றேன். ஊசிக்கும் பிதக்வல்லாஹ் ஹைதுமா குந்தும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு சோதனை தலமாக அமைத்து தந்திருக்கிறான். இந்த உலகம் என்பதும் ஒரு சோதனை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அனைத்து பட்டங்களும் இவைகளும் சோதனைகளாக இருக்கிறது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய படிப்பும் சோதனை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணமும் சோதனை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவும் சோதனை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குடும்பமும் சோதனை. மேலானவர்களே, இந்த உலகத்துடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு ஒரு சோதனையாக அமைத்து தந்திருக்கிறான். எதற்காக வேண்டி? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் மனிதனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருப்பதன் நோக்கம் என்ன? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளினூடாக தந்திருக்கக்கூடிய இந்த சோதனை தளத்தினூடாக யார் அல்லாஹ்விடத்திலே நெருக்கசாலிகளாக,
நல்லமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதனை செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே எங்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எங்களுக்கு அனைத்து விதமான வசீலாக்களையும் படைப்புகளையும் தந்திருக்கிறான். மேலான பெரியார் சகோதரர்களே, இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்கின்ற படைக்கும் யாராலும் தன்னுடைய பாதத்தை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஸாலு கதம அபதின் யௌமல் கியாமா, ஒரு அடியான் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்க முடியாது. எதுவரைக்கும்? ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், அவனிடத்திலே 4 கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரைக்கும் அவன் தன்னுடைய பாதத்தை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் எதனை நாங்கள் பெரும் பாக்கியம் என்று கருதுகிறோமோ அந்த 4 விடயத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய இந்த 4 விடயம்தான் சோதனை என்பதாக சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், அன் உமரிஹி, இந்த உலகத்தில் வாழ்வதை நிம்மதி என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதை சந்தோஷம் என்று கருதுகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி உன்னுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறான். அந்த வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? நீ பாக்கியம் என்று நினைத்த சோதனையை நீ எவ்வாறு கழித்தாய் என்ற இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இரண்டாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன் ஷபாபிஹி, அவனுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பதில் சொல்லாத வரையில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்க முடியாது. மூன்றாவது வஅன் மாலிஹி, அவனுடைய செல்வம், மின் ஐனக்தஸபஹு, அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவழித்தாய் என்ற இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில் அவன் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்க முடியாது. நாலாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் இல்மிஹி, இந்த உலகத்தில் கற்ற அறிவை கொண்டு, பிமா அமில், நீ என்ன அமல் செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில் யாராலும் அசைய முடியாது என்று எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார சகோதரர்களே, இந்த 4ஐயும் வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த உலகத்தில் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். பணத்தை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், பட்டத்தை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், செல்வத்தை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், அறிவை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இவை அனைத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்தது சோதனைக்காக வேண்டி. இந்த சோதனையில் மனிதன் வெற்றி அடைய வேண்டும். இந்த சோதனையிலிருந்து மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையை அவன் வெற்றிக்குரிய ஒரு வசீலாவாக பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். மேலானவர்களே, பெரும் தலைப்பாக இருக்கிறது. அதில் ஒரு விடயத்தை மாத்திர நான் பேசிக் கொள்கிறேன். அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளில் கேட்கக்கூடிய இந்த 4 கேள்விகளில் ஒரு கேள்விதான் செல்வமாக இருக்கிறது, பணமாக இருக்கிறது, செல்வமாக இருக்கிறது. மேலானவர்களே, இந்த பணத்தை வைத்து ஒரு அடியான் நரகத்தையும் சம்பாதிக்கலாம், இந்த பணத்தை வைத்து ஒரு அடியான் சொர்க்கத்தையும் சம்பாதிக்கலாம். இந்த பணத்தினூடாக ஒரு மனிதன் நரகம் நுழைவதற்கும் அவன் தயாராக ஆகலாம். இந்த பணத்தினூடாக சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த பணத்தை அமைத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார சகோதரர்களே, இந்த பணம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் வைத்துக் கொண்டு இதனை எவ்வாறு செலவழிப்பது, இந்த பணத்தினூடாக எவ்வாறு வெற்றி அடைவது என்பதை தெரியாமல் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்விதான் எவ்வாறு கழித்தா என்பது. ஆனால் பணமாக இருந்தால் 2 கேள்விகளை கேட்க இருக்கிறான். பணத்தை பற்றி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 கேள்விகள் இருக்கிறது. முதலாவது, அது எந்த முறையில் சம்பாதித்தாய், அதனை எவ்வாறு செலவழித்தாய்,
மேலான பெரியார சகோதரர்களே, செல்வந்தர்களே, பணம் படைத்தவர்களே, வசதி உள்ளவர்களே, எம்முடைய பணம் எங்களிடத்திலே வருகிறதா? வரக்கூடிய வழிமுறை முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் காட்டக்கூடிய, மார்க்கம் காட்டக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரம் இருக்கிறதா? ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்கிறேனா? நபி அவர்களுடைய வழிமுறை என்னுடைய பணத்தில் இருக்கிறதா? மேலானவர்களே, இதனை நாங்கள் முதலாவது ஆய்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, வஃபீமா அன்ஃபகஹு, அந்த பணம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது? மேலான பெரியார் சகோதரர்களே, இந்த பணம் இருக்கிறதே, இந்த பணம் தான் ஒரு மனிதனின் நரகத்துக்கு அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹகியிலே வரக்கூடிய ரிவாயத், இஜ்அலு பைனக வ பைனன் நாரி ஹிஜாபா, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடியார்களே, உங்களுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு திரையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் திரையை அமைத்துக் கொள்ளுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரா, அது உன்னுடைய பணத்திலிருந்து, உன்னுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய சதக்காவின் நூடாக நீ நரகத்துக்கு ஒரு தடையை அமைத்துக் கொள் என்று சொன்னார்கள். மேலான பெரியார் சகோதரர்களே, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பணத்தினூடாக சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பணக்காரர்களை விட பெரும் செல்வம் படைத்தவர்கள் எம்முடைய சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய அச்சத்தை சொல்லி சொல்லி சஹாபாக்களை பாதுகாத்தார்கள். பணத்துடைய சோதனையை சொல்லி சொல்லி சஹாபாக்களை பாதுகாத்தார்கள். மேலானவர்களே, ஏன் அல் மால், பணம் இருக்கிறதே, மாலுல்லா, பணம் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், பணம் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். இன்ன மினர் ரிஜால் யதகவ்வதூன மினல் மால், சில வாலிபர்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தந்த அவனுடைய செல்வத்தை, அல்லாஹ்வுடைய பணத்தை, அல்லாஹ் தந்த நியமத்தை இவர்கள் தான் விரும்பியதன் பிரகாரம், தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம், தன்னுடைய ஆசையின் பிரகாரம் பாவத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், லம் யதுகுலில் ஜன்னா, இவர்கள் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். மேலான பெரியார சகோதரர்களே, ஆக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்கள் சுவர்க்கத்துக்கு வசீலாவாக அமைக்க வேண்டும், நரகத்துக்கு திரையாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நரகத்துக்கு பூட்டாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய வழிமுறைதான் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். சதக்காவுடைய பண்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். சதக்காவுடைய பண்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அன்ஃபிகி மின் மாலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானா, செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பணமே கிடையாது யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே செல்வமே கிடையாது யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுகிறோம், நாங்கள் உண்ணுவதற்கு கஷ்டப்படுகிறோம், போதுமான வருமானம் கிடையாது, போதுமான செல்வம் கிடையாது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்திலே இருப்பதை சதக்கா கொடு என்று சொன்னார்கள். உன்னிடத்தில் இருப்பதை கொடு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சதக்கா இருக்கிறதே உன்னை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். மேலான பெரியார சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய பணம் இருக்கிறதே, செல்வந்தர்களே, அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய பணம் இருக்கிறதே, நியமத்தாக விளங்குங்கள். உலகத்துடைய நிம்மதியை தேட வேண்டாம், உலகத்துடைய ஆசையை தேட வேண்டாம், உலகத்துடைய பாசத்தை தேட வேண்டாம். அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய செல்வம் சோதனை, அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய பணம் சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் சோதனை கொடுத்திருக்கிறான். சமூத் கோட்டத்துக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை கொண்டு சோதனை செய்தான். மேலானவர்களே, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனைக்குரிய பொருள்களை, தலங்களை அமைத்து கொடுத்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், வஃபித்னது உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய சோதனை என்ன தெரியுமா, அதுதான் அல் மால், பணம் என்று சொன்னார்கள். ஆக மேலான பெரியார சகோதரர்களே, இந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான்
நானும் நீங்களும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டுதான் நானும் நீங்களும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாரும் பணத்தை கட்டி கொண்டு வந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் பணத்தை அள்ளி கொண்டு வந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் பணத்தை தன்னுடைய பொருளாக அமைத்துக் கொண்டு வந்தவர்கள் கிடையாது. மேலானவர்களே, வந்தவர்கள் அனைவர்களும் வெறுங்கையாக வந்தவர்கள். உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலும் வெறும் கையாகத்தான் போக இருக்கிறோம். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை வைத்து நாங்கள் சொர்க்கத்தை சம்பாதிக்கவில்லை என்றிருந்தால் எங்களை விட மோசமானவர்கள், எங்களை விட கை செய்தப்படக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. மேலான பெரியார சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா பிலால் அன்ஃபிக் ஃபீ சபீலில்லாஹ். பிலாலே, மேலானவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க யாரு? எல்லோருக்கும் தெரியும், பெரும் செல்வந்தரா, பணம் படைத்தவரா, வசதி படைத்தவரா. மேலானவர்களே, பிலால் என்று சொன்னாலே சொல்லுவார்கள் ஹபஷி அடிமை, நீக்ரோ அடிமை, எதுவும் இல்லாதவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுஹ்பத்தில் வாழக்கூடியவர்கள். இந்த பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்ஃபிக் ஃபீ சபீலில்லாஹ். பிலாலே, அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பதை செலவு செய். கஷ்டப்படுகிறார்களா, ஏழைகள் இருக்கிறார்களா, வறுமையில் வாழுகிறார்களா, இருப்பதை கொடுங்கள். மேலானவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா தக்ஷலில் அர்ஷ் இக்லாலா. அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் உன்னுடைய செல்வத்தில் குறையை ஏற்படுத்துவான் என்று பயப்பட வேண்டாம். மேலானவர்களே, பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய் என்று சொன்னால் நானும் நீங்களும் எங்களுடைய வீட்டில், எங்களுடைய அக்கவுண்டில், எங்களுடைய பொட்டிகளில், எங்களுடைய ஹசானாக்களில் எவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு மேலானவர்களே செலவு இல்லாமல் கஞ்சித்தனம் காட்டிக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் இந்த பணத்தினூடாக நான் நரகத்துக்கு திரையை அமைக்க இருக்கிறேனா அல்லது சொர்க்கத்துக்குரிய சாவியாக மாற்ற தயாராக இருக்கிறேனா? மேலான பெரியார சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பணத்தினூடாக நீங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டுமா, ஒரே ஒரு வசீலா, ஒரே ஒரு பாதுகாப்பு தான் சதக்காவாக இருக்கிறது. இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும், கேட்கக்கூடியவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். என்னுடைய நாளை சதக்காவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதக்கா இருக்கிறதே, இந்த சதக்காவின் மூலமாக ஒரு அடியான் நாளைய கியாமத்துடைய நாளில் அஸ்ஸதகத்து ஃபீ ظில்லி ஸதகா, ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கறானா, நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சதக்காவுக்கு என்று சொல்லி ஒரு நிழலை வைத்திருக்கிறான். அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், அந்த சதக்காவுடைய நிழலிலே இந்த அடியான் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொன்னார்கள், 7 கூட்டம் நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். அவர்கள் யாரை தெரியுமா? ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா. ஒரு மனிதர் இருக்கிறாரே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறாரே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுக்கிறாரே. எவ்வாறு கொடுக்கிறார் தெரியுமா? ஃபஅக்ஃபாஹா, மறைக்கிறாரு. பெனர் கிடையாது, பட்டத்துக்காக வேண்டி கிடையாது, பதவிக்காக வேண்டி கிடையாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில கொடுக்கிறாரு. ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா யுன்ஃபிக் யமீனுஹு. அவருடைய வலதுகரம் கொடுக்கக்கூடியதை தன்னுடைய இடதுகரத்துக்கு தெரியாமல் இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறாரு. மேலான பெரியார சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் இருப்பார். மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சதக்கா இருக்கிறதே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை தடுக்கிறது, நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறது, நரகத்துடைய சோதனை விட்டும் பாதுகாக்கிறது. அஸ்ஸதகா ரத்துல் பலா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தான தர்மம் இருக்கிறதே சோதனைகளை விட்டும் இவரை தடுக்கும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், தாபியூன்களாக இருக்கலாம், அனைவர்களும் பயந்த ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய கோபமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபமாக இருக்கிறது. நபி அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபீ அம்ரி.
யா அல்லாஹ் என்னுடைய கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கி தருவாயாக. உன்னுடைய கோபத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. மேலான பெரியார சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? சதக்காவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸதகா துத்ஃபிஉ கலபர் ரப். சதக்கா இருக்கிறதே அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறதா? என்னுடைய குடும்பத்தில் சோதனை வருகிறதா? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுகளினூடாக, என்னுடைய செல்வத்தில், என்னுடைய தொழிலில் மேலானவர்களை சோதனைகள், பிரச்சனைகள் வருகிறதா? அதற்குரிய மருந்து சதக்கா. மேலான பெரியார சகோதரிகளே, சதக்கா கொடுத்து பாருங்கள். கொடுக்கக்கூடியவர்களை கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சதக்காவை, ஜகாத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்பதா சொல்லி காட்டுகிறான். மேலான பெரியார சகோதரர்களே, நாங்கள் சதக்கா கொடுக்கக்கூடிய உம்மத்தாக மாற வேண்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சதக்கா இருக்கிறதே உலகத்திலே கெட்ட மௌத்துக்களை விட்டும் பாதுகாக்கின்றது என்று சொன்னார்கள். மோசமான மௌத்துக்கள் நாங்கள் அனைவர்களும் பயப்படுகிறோம். என்னுடைய மௌத்து நல்ல நிலைமையில் அமைய வேண்டும் என்று நாங்கள் பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக அமைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்றால் அது சதக்கா என்று சொன்னார்கள். மேலான பெரியார சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை, இந்த பணத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யக்கூடிய உம்மத்தாக மாறுவோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே 2 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு இறங்குகிறார்கள். அந்த மலக்குமார்களில் ஒரு மலக்கு சொல்லுகிறாரு, அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே யாரெல்லாம் உனக்காக வேண்டி சதக்காக்கள் கொடுக்கிறார்களோ, உனக்காக வேண்டி தான தர்மங்கள் கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு நல்ல சேமிப்பை ஏற்படுத்துவாயாக. அதனுடைய கூலிகளை வெகுமதிகளாக ஆக்குவாயாக. அடுத்த மலக்கு சொல்லுகிறாரே, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யாரெல்லாம் சதக்கா கொடுக்காமல், தான தர்மங்கள் கொடுக்காமல், பக்கத்தில் பணம் இருக்கிறது, கேட்கக்கூடியவர்களை விரட்டுகிறார்களோ, பேசிலே பணம் இருக்கிறது, வரக்கூடிய யாசகர்களை விரட்டுகிறார்களோ, தேவையில்லாத வீணான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு ஜொலி வந்து விட்டால், ஒரு ஃபங்க்ஷன் வந்து விட்டால், ஒரு குடும்பத்துடைய ஏதாவது ஒரு நிகழ்வாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான பணங்களை இஸ்ராஃபான முறையில், ஷைத்தானியத்தான முறையில் செலவழிக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறார்களே, மலக்கு துஆ செய்தார்கள், மும்சிகன் ஹலஃபா. இவர் தடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தில் யா அல்லாஹ் நீ அழிவை ஏற்படுத்துவாயாக. மேலான பெரியார சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ 1000 ரூபாய்களை தேவையில்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். மனதில் கை வைத்து கேட்டு பாருங்கள், என்னுடைய பணம் நான் மௌத்தாகிவிட்டால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தினூடாக, நான் செலவழித்த செல்வத்தினூடாக நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சாவியாக பணத்தை வைத்திருக்கிறேனா, அல்லது நரகத்தில் நுழையக்கூடிய ஒரு சாவியாக வைத்திருக்கிறேனா? மேலான பெரியார சகோதரர்களே, எவ்வளவு ஏழைகள், எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். மேலானவர்களே, தெரிந்திருக்கிறோம். செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரன் ஏழைகளாக இருக்கிறார்கள். மேலானவர்களே, கொடுப்பதற்கு தகுதி கிடையாது, கொடுப்பதற்கு மனம் வருவது கிடையாது, கொடுப்பதற்கு ஈமான் கிடையாது. ஏன்? செல்வத்துடைய மோகம், உலகத்துடைய மோகம், பணத்துடைய மோகத்தை நாங்கள் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணத்தை சோதனைக்காக தந்திருக்கிறான். இந்த பணத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றிக்குரிய பொருளாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனை சஹாபாக்கள் விளங்கினார்கள். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் இந்த உலகத்தில் விரும்பக்கூடிய செல்வத்தை,
பொருளை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது, சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பைரஹா தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். மேலானவர்களே, பெரும் தோட்டம், மேலானவர்களே பெரும் தோட்டம். அதிகமானவர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருப்பார்கள். மேலானவர்களே, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா கொடுத்தார்கள். எதற்காக வேண்டி? சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு தடவை மதீனாவிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்வு நடக்கிறது. மதீனாவிலே புழுதிகள் எல்லாம் கிளம்பிக் கொண்டு மதீனாவிலே பல சத்தங்களுடன் ஓசைகளுடன் பல ஒட்டகங்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சஹாபாக்களும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மதீனாவில் உள்ள மக்கள் எல்லாம் திகைப்போட பார்க்கிறார்கள். ஏன் இவ்வளவு ஒட்டகங்கள் வருகிறது? சொல்லுகிறார்கள் உலமாக்கள், கிட்டத்தட்ட 700 ஒட்டகங்கள். மேலானவர்களே, 700 ஒட்டகங்கள் பொதிகளுடன், பணங்களுடன், செல்வத்துடன் மேலானவர்களை மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், என்ன விடயம்? இது யாருடைய பொருள்? இது யாருடைய ஒட்டகம்? மேலானவர்களே, சஹாபாக்கள் சொன்னார்கள், இது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஒட்டகமாக இருக்கிறது. பெரும் செல்வந்தர். மேலானவர்களே, அப்துர் ரஹ்மானுடைய செல்வமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய முகத்தை மறுபக்கம் திருப்பி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் யதுகுலுல் ஜன்னத ஹபுவா. மேலானவர்களே, அப்துர் ரஹ்மான் யாரு? மேலானவர்களே, அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. இவர் சொர்க்கம் நுழைவார். எப்படி தெரியுமா? ஹபுவன், தவழ்ந்துதான் சொர்க்கம் போவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயத்தை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள், நான் இந்த செல்வத்தை வைத்து சந்தோஷப்படக்கூடியவன் அல்ல, இந்த செல்வத்தினூடாக சொர்க்கத்தை நான் அவசரமாக நுழையக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள், 700 ஒட்டகங்களையும் அதில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். மேலான பெரியார சகோதரர்களே, செல்வம் சஹாபாக்களிடத்திலே இருந்தது, பணம் சஹாபாக்களிடத்திலே இருந்தது, உலமாக்களிடத்திலே இருந்தது. யாரையும் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கவில்லை. ஆனால் அதே செல்வம், அதே பணம், அதே பதவி என்னிடத்தில் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கிறோமாக இருந்தால் அதை விட சோதனை எதுவும் கிடையாது. ஆக மேலானவர்களே, சதக்கா என்பது பெரும் ஒரு தலைப்பாக இருக்கிறது. நேரம் சுருக்கமாக இருப்பதனால் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். இந்த சதக்காவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சதக்காவுடைய பெருமதி ஆகிரத்திலே விளங்கிக் கொள்வார்கள். ஆகிரத் என்பது தனியொரு உலகம். வாழக்கூடியவர்கள் வந்து சொன்னால் தான் அதனை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நரகம் 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 என்று கேட்டு 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 எங்களுடைய காதுகள் எல்லாம் பொழித்து விட்டது. நரகத்துடைய பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நரகத்தை கண்ணால் காணவில்லை? எவ்வளவு பயங்கரங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்தாலும் எங்களுடைய உள்ளம் பயப்படுவது கிடையாது. ஏன்? உலகத்திலே எங்களுடைய உள்ளம் மூழ்கி விட்டது. உலகத்துடைய சிந்தனையில் எங்களுடைய உள்ளம் மூழ்கி விட்டது. மேலானவர்களே, இதனால் ஈமான் அல்ல, யகீன் அல்ல, ஆகிரத்தை அல்ல, நரகத்தை பற்றி பேசினாலும் இந்த உம்மத் அசையாத உம்மத்தாக இருக்கிறோமாக இருந்தால் என்னை போன்ற கை செய்தப்படக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஆக மேலானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்கு செலவு செய்யக்கூடிய உம்மத்தாக மாறுவோம். புதிய ஒரு வருடத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். மேலானவர்களே, அந்த வருடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். யாரும் எதையும் கட்டி கொண்டு போவதல்ல.
நாங்கள் போகக்கூடிய ஒரே ஒரு ஆடை எங்களுடைய கஃன் மாத்திரம்தான். அதுவும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. மேலானவர்களே, எதையும் நாங்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல, அனைத்தையும் விட்டு செல்ல வந்தவர்கள். இருப்பதை அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்போம், இருப்பதை அல்லாஹுக்காக வேண்டி தான தர்மம் செய்வோம். ஏழைகள் இருக்கிறார்களா, கஷ்டப்படுகிறார்களா, பள்ளிவாசல் இருக்கிறதா, மதரசாக்கள் இருக்கிறதா? மேலானவர்களே, எங்க எல்லாம் சதக்காக்கள் கொடுப்பதற்கு இடங்கள் இருக்கிறதோ, தேவைகள் இருக்கிறதோ, அள்ளி வீசுவோம். மேலானவர்களே, ஏழுமான அளவு மறைத்து இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காண்டி கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சதக்காவினூடாக இந்த சொத்துக்களையும் பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களையும் பாதுகாப்பான். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிப்பிரகாரம் நாங்கள் செலவு செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய உன்னுடைய செல்வத்தை நீ விரும்பக்கூடிய விடயங்களிலே செலவழிக்கக்கூடியவர்கள் ஆக்கிவிடு யா அல்லாஹ். இந்த செல்வத்தினூடாக உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய சொர்க்கத்தையும் அடையக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லாஹ். கை செய்தப்படக்கூடிய சோதனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய செல்வமாக ஆக்கி விடாதே அல்லாஹ். உன்னுடைய கபூலியத்தை அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் உனக்காக வேண்டி உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களுடைய அனைத்து இபாதத்துகளையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து உன்னுடைய ரஹ்மத்தையும் கபூலியத்தையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.